இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான டேஸ்டியான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் இருக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த சட்னி வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, இடியாப்பத்து கூட வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இந்த சட்னியோட பேர் பார்த்திங்கன்னா பாம்பே சட்னின்னு சொல்லுவாங்க. இந்த சட்னி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாம்பே சட்னி செய்கிறதுக்காக ஒரு பவுலில் நான் வந்து 3 ஸ்பூன் போல் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். கரைச்சிக்கணும். அதுக்காக நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டு முதல்ல நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறேன். அப்புறம் திரும்ப ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றும் போதே கட்டியாகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதை நல்லா கலந்துக்கோங்க. கலந்து நல்லா தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் நம்ம ஒரு 7 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகுளுந்து 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். கடுகுளுந்து பொரிய ஆரம்பிக்கும் பொழுது நம்ம 2 பூண்டு பல்லை வந்து தட்டி இதோட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 4 பச்சை மிளகா போல் நறுக்கி இதோட சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு துண்டு இஞ்சியும் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்து நல்லா இதை வதக்கிடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இந்த வெங்காயம் வந்து இந்த கண்ணாடி பதம் போல் வரும்பொழுது நம்ம ஒரு சின்ன தக்காளியை நறுக்கி வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கணும். இதுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை வதக்கிடுங்க. 1/4 பாகம் போல் வெங்காயம், தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. அடுத்ததாக நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவை இப்போ இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா இதை கலந்துருங்க. சிம்மில் வச்சு நம்ம நல்லா கலக்க ஆரம்பித்தோம்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது திக்காக ஆரம்பிக்கும். உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து நல்லா இதை கலந்துருங்க. இப்போ நல்லா திக்காகி பாம்பே சட்னி ரெடியாக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் போல் கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறத இதோடு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம பாம்பே சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த சுவையான பாம்பே சட்னியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.